நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் நர்மதா தேவி அவர்கள்கிட்ட வந்திருக்கோம். நடப்பு கால அரசியல் குறித்து அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி எந்த போராட்டமும் பண்ணல, எந்த களப்பணியும் பண்ணல, கரூர் சம்பவத்துல அந்த மக்களுக்காக நிக்கல, ஓடி போயிட்டார். இவ்வளவு விமர்சனங்கள் அவர் மேல இருக்கு. இதுவரை செய்தியாளர்களே சந்திக்கல, எந்த போராட்டமும் அவர் பண்ணதில்லை, பிரச்சாரம் கூட ஒரு 7 தொகுதிகள் மட்டும்தான் பண்ணியிருப்பாரு. இவ்வளவு இருந்தும் மக்கள் அவரை நம்பி 35% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இதே நீங்க சீமான் எடுத்துங்க, 15 ஆண்டுகளாக களத்துல இருக்கிறார். இந்த தேர்தல் பிரச்சாரம் முழுக்கவே மழை, மண், மழை, நீர் இதை பத்தியே பேசினாரு. கல்வி, மருத்துவம் இதை குறித்து பேசினார். இவ்வளவு பேசியும் மக்கள் இவரை ஏத்துக்கல. இவ்வளவு தவறுகள் இவர் மீது இருந்தும் மக்கள் இவரை மாற்றம் கொடுப்பாரு அப்படின்னு நம்பி இருக்காங்க. ஸோ அந்த வகையில நாம் தமிழர் செய்யக்கூடிய அரசியல் அல்லது பேசக்கூடிய அரசியல்ல ஏதாவது மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா? இது எப்படி இந்த ரெண்டு ஒப்பிடுறீங்க? அதாவது அண்ணன் கொண்டு போற நாம் தமிழர் கட்சி சார்பா நம்ம எடுத்துட்டு போற தத்துவமோ கொள்கை எதுவுமே தவறானது கிடையாது. யாருமே தவறு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் இப்ப பாசிபிளா, அதெல்லாம் இப்ப தேவையா, இதெல்லாம் சொன்னா வின் பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு புரியல வச்சுக்கோங்களேன், அது சரியானதா இருக்காதுன்ற எண்ணம் அவங்க வந்துடும். இப்ப என்னன்னா, அவங்களுக்கு இன்னைக்கு புரியல. ஒரு ஒரு 1970, 60 டைம் பாத்தீங்கன்னா படிப்பு எல்லாருக்கும் கிடைக்காம இருந்தது. ஒரு சில குறிப்பிட்டவங்க படிப்பு இருக்கும். அப்ப படிப்போட அருமை தெரியாம அப்ப என்ன பண்ணாங்கன்னா, 70கள்ல 60லலாம் படிக்கணும்னு குழந்தைங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் ஊற்றி வளர்த்தாங்க. படிப்பு ரொம்ப முக்கியம் சொன்னாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அவர் பாத்தீங்கன்னா, சொத்துக்கள் வேணும், நமக்கு இருக்க இடம் வேணும், மதிக்க மாட்டாங்க, நம்ம நாடோடிகள் மாதிரி இருக்கோம், அங்க இருக்கோம், நமக்கு ஒரு பூர்வீகமான இடம் வேணுன்றதுக்காக சொத்து வேணும், ஒரு வீடு வேணுன்றதுக்காக சம்பாரிச்சுமா ஒரு இடம் வாங்கணும்ன்ற மாதிரி. ஏன்னா இடங்கள் வாங்குறதுக்கு ஒரு அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைங்களை சொன்னாங்க, வாங்குங்கன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல படிச்சுட்டாங்க, பணமும் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு எக்ஸ்பெஷலி அந்த ஜென்சி சொல்றீங்க தெரியுமா, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நான் படிக்கணுமா, நல்லா இல்ல சொத்து வாங்கணுமா சம்பாரிச்சு, ஏன்னா எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. காரு, சொந்த வீடு, நினைச்ச படிப்பு இருக்கு. முன்னாடியாவது ரொம்ப கம்மி தான், 15-20 படிப்புகள் தான் இப்ப இருக்கும் முன்னாடி. இன்னைக்கு அப்படி கிடையாது, 50 படிப்புகள் வந்துருச்சு. இது இல்லைனாலும் அதுன்ற ஒரு இது வந்துருச்சு இந்த காலத்துல. உங்களுக்கு டிப்ளமா கோர்சஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண மாதிரி, படிப்பு வராத பிள்ளைங்களுக்கோ இல்ல கொஞ்சமா படிக்கிற பிள்ளைங்க கூட பிள்ளைங்க படிப்பு வந்துருச்சு இப்போ. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி எதை நோக்கி நம்ம அடுத்து போகணும் அப்படிங்கிற எண்ணமே. அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைங்களை சேஃபா பாத்துக்கணும், சமுதாயம் சரி கிடையாது, சமுதாயம் சீர்கெட்டு கிடக்கு, குழந்தைங்களோட உயிரை பார்த்துக்கணும், அப்படின்ற உடைமைகளை பார்த்துக்கணும்ன்ற ஒரு கண்ணன் மட்டும்தான் இருக்கு பேரண்ட்ஸ் கிட்ட. அவங்க இந்த குழந்தைக்கு இது செய்ய நீ அப்படின்னு மோட்டிவேட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, பிள்ளைங்க சினிமான்ற விஷயத்துக்கு அடிமையாயிட்டாங்க. இப்ப டைம் பாஸ்க்கு இப்ப நம்ம என்ன பண்ணோம், கொரோனால எல்லாரும் டிவி தானே பார்த்தோம், வேற ஒண்ணும் பார்க்கலையே. நம்ம என்ன ஆக்கப்பூர்வம் பண்ணோம், நம்ம அதை கண்டுபிடிச்சோமா? இல்ல. இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில கண்டுபிடிப்புகளை, புது புது விஷயங்கள் செய்ய முடியும். இப்போ ஒரு கிராமத்துல ஒரு குழந்தை இருக்குன்னா, அந்த கிராமத்துல என்ன விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு விவசாயி ஒரு பொருளை இன்னொரு கொண்டு போறது கஷ்டப்படுறாருன்னா, அது சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு சின்ன டூல் ரெடி பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பண்ற குழந்தைங்களோட அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரொம்ப சொற்பமா தான் இருக்கு அந்த எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா. இது மாதிரி பிள்ளைங்க அடுத்து நம்ம வாழ்க்கையை எளிமையாக்கணும், நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கு என்ன பண்ணணும், இயற்கையே ரொம்ப ஆரோக்கியமா, இயற்கையை பாதிக்காத அளவுக்கு, இயற்கையை காப்பாற்றுற அளவுக்கு இயற்கை எப்படி வாழ்றதுன்ற விஷயங்களை நோக்கி மக்கள் போகிறதுக்கான விஷயமா பெற்றோர் குழந்தைங்களுக்கு அறிவுறுத்தணும். இதை மாதிரி அப்பதான் இந்த இது வரும் உங்களுக்கு. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா, தாவேக்க பாத்தீங்கன்னா அவங்களோட தேர்தல் மேனிஃபெஸ்டோலயும் சரி, இல்ல இப்ப ஆட்சிக்கு வந்துமே சரி, இயற்கை சார்ந்த விஷயங்கள் எதுக்குமே முன்னுரிமை கொடுக்கறது கிடையாது. அதை பத்தி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அவங்க மக்கள் இப்ப பணம் கொடுத்தா போதும், ஏன்னா பணத்துல எல்லாம் வாங்கலாம் நினைக்கிறாங்க. அதனாலதான் பணங்களை முன்னிறுத்தி 4000 ரூபாய் படிச்சு முடிச்ச பையனுக்கு, இளைஞர்கள் பணம் கொடுக்குறோம், பெண்களுக்கு இடையில பணம் கொடுக்குறோம், கேஸ் கொடுத்துறோம் நாங்க, அப்புறம் மீன் தடைக்காலத்துக்கு பணம் கொடுக்குறோம், வக்கீல்கள் கூட பணம் கொடுக்குறோம், ஆரம்ப நிலையில இருக்கிற வக்கீல்கள் பணம் கொடுக்குற மாதிரி நிறைய எல்லாம் பணம் கொடுக்க திட்டமா அறிவிச்சாங்க. பழைய ஓய்வூதியத்தை கொண்டு கொடுக்குறோம் நாங்க, அதை பத்தி கூட இப்ப ஒண்ணும் பண்ணல. அந்த மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்டவே கொடுத்தாங்க, வாழ்வு சம்பந்தமா எதுவுமே கொடுக்கல. இப்ப மக்களுக்கு பணத்துல ஏதாவது வாங்கிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க வாங்க முடியலன்றது தெரியல. இப்போ இந்த ஆட்சி பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மாற்றா இல்லாம ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கிறதுனால, ஒருவேளை இனி மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதான் மக்களுக்கு புரியாம கூட கிடையாது இது இப்ப தேவையா, இப்ப இயற்கையா வாழ முடியுமா. அவங்களுக்கு என்னன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க இல்லைங்களா, இதே மாதிரி வாழ்ந்திருக்காங்க, இயற்கையா வாழ்ந்திருக்காங்க.
அதை திரும்பி கொண்டு வர்றதுக்கு வந்து இப்ப மக்களுக்கு வந்து மனசு இல்லை ஆக்சுவலா. திரும்பி நான் விவசாயம் பண்ணணுமா, திரும்பி நான் வந்து களத்துக்கு போகணுமா, திரும்பி நான் போய் வயல்வெளில நிக்கணுமா, சேரில மிதிக்கணுமான்ற ஒரு இதுல இருக்காங்க. ஆனா அதுதான் ஆரோக்கியம். அது அங்க போயிட்டா அவங்களுக்கு நோயே வராது. நீங்க இயற்கையை நல்லா வாழலாம் அப்படின்றது வந்து மக்களுக்கு புரியல. இப்ப கொஞ்சம் பேர் இப்படி மாறுறாங்க. ரியலாவே கொஞ்சம் படிச்ச பிள்ளை கூட இப்பெல்லாம் வராங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் முன்னெடுத்து வந்தாங்கன்னாக்கா, அதை பார்த்துட்டு இந்த மாற்றங்கள் வந்து நல்லதா இருக்குன்றத உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பா மாறிடுவாங்க. இன்னொன்னு, ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மாறி இவங்க தத்துவங்கள் சரியா இருக்கு, இவங்க கொள்கைகள் சரியா இருக்கு, கோட்பாடுகள் சரியா இருக்குன்னு ஒரு தடவை உணர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கும் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே. தாவேகா அரசு அமைந்த பிறகு அவங்க மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு பெரும்பாலான கட்சிகள் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, சினிமா கவர்ச்சியின் மூலமாகத்தான் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற விமர்சனம். திமுகவும் அதை வைக்கிறாங்க, நீங்க நாம் தமிழர் கட்சியும் அதை வைக்கிறீங்க. ஏன் அந்த விமர்சனம்? அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2.5 ஆண்டுகளுக்குள்ள ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் ஏன் சினிமா கவர்ச்சியின் மூலமாக அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கிறீங்க? அதுக்கான காரணங்களை சொல்லுங்க. அதாவது சினிமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட நடப்பு அரசியலை பொதுமக்களுக்கு ஒரு சாதாரண அவங்களுக்கு புரியிற மொழியில வந்து எடுத்துரைக்கிறதா தான் முன்னாடி ஆரம்பத்துல இருந்தது. நம்ம பழைய சிவாஜி படம், எம்ஜிஆர் படம், அவங்க படம்லாம் பார்த்தீங்கன்னா, நடப்பு அரசியல் எப்படி இருக்கு, கரண்டா வந்து ஒரு கிராமத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க, திருமணத்துக்குலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க, ஒரு தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் என்ன பிரச்சனை வருது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி அதை வந்து அதுல இருந்து கத்துக்கணும், ஒரு பாடம் எடுத்துக்கணும். சினிமா மூலமா ஒரு பாடம் வந்து மக்களுக்கு புகட்டுறதுக்காக தான் சினிமான்ற ஒரு மீடியா என்டர்டைன்மெண்ட் இதை வந்து ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அது எப்படி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, பெண்களை வந்து முதல்ல வந்து ஒரு போக பொருளா காட்டுறது, குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, அந்த மாதிரி வந்து ஒரு சமுதாயத்துல கலாச்சார சீர்கேடுகளை வந்து முன்னிறுத்துற ஒரு விஷயங்களா தான் இன்னைக்கு சினிமா வந்து இருக்கு. அதாவது முன்னாடி பாத்தீங்கன்னா ஹீரோன்றவரு ரொம்ப கஷ்டப்படுவாரு, ரொம்ப அடி வாங்குவாரு எதிரியால. ஆனா கடைசியில எதிரி வந்து திருந்திடுவாங்க. அந்த ஹீரோ வந்து எவ்வளோ வந்து இப்போ எம்ஜிஆர் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல நம்பியார் வில்லனா இருக்காரு அப்படின்னாக்கா, கடைசியில கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கெட்டவர் திருந்திடுவாரு. ஓகேங்களா? அப்போ ஒரு சமுதாயத்துல கெட்ட மக்கள் இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு மாறிடுவாங்கன்ற மாதிரியான தத்துவங்கள் தான் வந்து மக்கள் மனசுல பதிஞ்சு இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, வில்லன் வந்து 10 பேரை கொல்றாங்க அப்படின்னா, ஹீரோ 100 பேரை கொல்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ தாவேக்கால வந்து முதல்வர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் வந்து சினிமாலேயே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். குடிசை இல்லாத ஒரு தமிழ்நாடு இருக்கணும், சேரி இல்லாத ஒரு ஊர் இருக்கணும்லாம் பேசுறேன்ற மாதிரி அவங்க கட்சி தொண்டர்களோ, அவங்க கட்சி உறுப்பினர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சினிமால வந்து அவர் நடிச்சது வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதை வந்து ரியல் லைஃப்ல அவர் பண்ண மாதிரியோ ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. ஒரு விளம்பரம் தேடிக்கிறாங்க அதுல இருந்து. மக்கள் வந்து ஈஸியா ரிலேட் பண்ணிக்கிறாங்க. நம்பிடுறாங்க. நம்புறாங்கன்னா அவங்க நல்லா தெரியும். சினிமா ஷூட் நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஆனாலும் ஓ அதுல பண்ணார்ல இதுலயும் பண்ணிடுவாருன்னு இன்னும் ஒரு சினிமா மோகத்துக்கு அடிமையாகி அந்த அறியாமல இருக்கிற மாதிரி தான் இப்போ வந்து நாட்டுல நடந்துட்டு இருக்கு இப்போ. சினிமா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பாடம் சொல்ற விதமா இல்லாம இப்ப வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுற விதமா மாறிடுச்சு. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏ சர்டிபிகேட் படம்லாம் பாத்தீங்கன்னா அதுவே விளம்பரம் ஆகாது முதல்ல. இப்ப ஏ சர்டிபிகேட்ன்ற ஏன்ற வார்த்தையே விளம்பரப்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு சினிமா வந்து இப்போ மோசமான நிலைமையில போயிடுச்சு இப்போ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த சினிமா முகத்தினாலதான் இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க தான் எல்லாம் பொய் சொல்லுவாங்கல்ல. உண்மையை வந்து மாத்தி பேசுவாங்க, பொய்யை வந்து ஆமா உறுதி பண்ணி பேசுவாங்க. இதுதான் வந்து அவங்களோட பழக்கமாவே இருந்துட்டு இருக்கு தாவேக்காவோடது. இன்னைக்கு கிடையாது. எனக்கு என்ன கேள்வினா, இப்போ சினிமா நடிச்சுட்டு இவ்வளவு வருஷம் கழிச்சுட்டு விஜய் வந்திருக்காருனாங்க. அவர் 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சு இப்போ ஆட்சியை பிடிச்சிட்டாரு சொல்றாங்க. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நாடு நல்லா இருந்ததா? இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, இன்னைக்கு கிடையாது. நான் ஒரு 10 வருஷமா பாக்குறேன். பிரகாஷ் ராஜ் மாதிரி ஆளுங்களா இருக்கட்டும், ஏன் முன்னாடி வந்து சித்தார்த் கூட ஒரு ஆக்டர் இருந்தார். அவரு எல்லாருமே அந்த நடப்பு அரசியல்ல ஒரு குறை இருந்ததுன்னா உடனே சுட்டி காட்டி எக்ஸ்ல வந்து ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு ட்விட் போடுவாங்க. அவங்களுக்கு இது பிடிக்கல, இது தப்பா இருக்கு. ஏன் சூர்யா அவர் கூட போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ட்விட்டாவது மிஸ்டர் விஜய் போட்டிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். அவரு ஜெயலலிதா அம்மா கிட்ட கை கட்டி நின்று இருக்காரு. கலைஞர் ஆட்சியில கை கட்டி நின்று இருந்தாரு. இப்ப உதயநிதியை வந்து எதிர்க்க பேசிட்டு இருக்காரு. முன்னாடி அதே உதயநிதி கிட்ட வந்து காசை பாழடிச்சிருக்காருல்ல. அவர் சம்பாதிச்ச சில கோடிகள்ல உதயநிதி கொடுத்த பணமும் இருக்கு இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் வந்து நல்ல பணமா? அந்த சம்பாதி நல்ல பணமா? அவங்கதான் திமுக திட்டு சம்பாரிச்சாங்க, 30% கமிஷனர் சம்பாதிச்சா சொல்றாரு இல்லைங்களா? அப்ப அந்த பணம் என்ன பண்ணும்? அதனால இதெல்லாம் வந்து இல்லைங்க, அரசியல் டிராமாங்க. இது வந்து நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம சினிமால ஒரு 3 மணி நேரம் படம் பாக்குறோமோ, இன்னைக்கு சட்டசபை நிகழ்வுகள் வந்து படம் மாதிரி பாக்குறாங்க குழந்தைங்க, அவ்வளவுதான். மத்தபடி இதுல அரசியல் அறிவோ இல்லைன்னா சமுதாய தேவையான அரசியலோ அதுல வந்து எதுவுமே கிடையாது.
அதாவது அண்ணா சொன்ன மாதிரி திரு சீமான் அவர் சொன்ன மாதிரி அரசியல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கானதா இருக்கணும். இப்போ சட்டசபையில் நீங்க மக்களுக்கு என்ன பேசியிருக்காங்க? நீ எவ்வளவு ரிலேஷன் பணம் கொடுத்த, உங்க அப்பா கொடுத்தாரா, எங்க மாமனார் வாங்கினாரா, அந்த கதை தான் ஓடிட்டு இருக்கு சட்டசபையில. இதுதான் வந்து தேவையா மக்களுக்கு? மக்களுக்கு தேவை இன்னைக்கு ஒரு நாளும் ஒரு தலைமுறைக்கான வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க. அதை வந்து சட்டசபையில பேசவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அரசியல்ன்றது முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து சாக்கடையா இருக்கு சொல்லுவாங்க. சாக்கடையோட கிளீன் பண்ணிடலாங்க, இறங்கி சுத்தம் பண்ணிடலாம், கிளவுஸ் போட்டு காலில் இறங்கி கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணலாம். ஆனா இது வந்து கோமாளித்தனமா இருக்கு. அதை நீ எப்படி மாத்த முடியும்? முட்டாள்தனமா இருக்கு, எப்படி மாத்த முடியும்? அதனால இந்த அரசியல் வந்து பாத்தீங்கன்னா சினிமா முகத்துல ஃபுல்லா மூழ்கடிச்சு போயிருக்காங்க. விஜய் அவருக்கு மட்டும் கிடையாது. கட் அவுட்டுக்கு பால் ஊத்துனது, முட்டி போட்டுட்டு அவருக்காக போய் மன்சூர் சாப்பிட்றது, இது மாதிரி இல்லாம பல நடிகர்கள் வந்து இன்னைக்கும் வந்துட்டு மக்கள் வந்து அரசியல சினிமா வந்து பெரிய விஷயமா பாக்குறாங்க. சினிமால வந்து எப்போ வந்து ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா டெக்னாலஜிங்க. நம்மலாம் வந்து வீட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேமரா பாரு எவ்வளவு ஆக்ஷன் எடுக்குதுல, இந்த பிலிம் வந்து எப்படி இருக்கு பாத்தியா, இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி இருக்கு பாத்தியா, இந்த சாங் எப்படி இருக்கு பாத்தியா, இந்த பேக்ரவுண்ட் பாத்தியா, இந்த ஏஐ எப்படி பண்ணிருக்காங்க பாத்தியா, இதுல தொழில்நுட்பம் எப்படி இருக்கு பாருன்னு நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து சினிமா பார்க்க ஆரம்பிச்சோம் நம்ம. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தொழில்நுட்ப வளர்ச்சியே வந்து ஒரு அரசியலை வந்து ஒரு பெரிய பின்னடைவை நோக்கி கொண்டு போறதுக்கான உதவி பண்ண மாதிரி இப்ப ஆயிடுச்சு அது உங்களுக்கு. சோ அப்ப என்ன சொல்றேன்னா சினிமா முகத்தை தவிர்த்துட்டு, சினிமா முகன்றது இல்லாம சினிமா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நானுமே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் போயிருக்கேன், கைத்தட்டி இருக்கேன், விசில் அடிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அது அங்கேயே மறந்து வந்துடணும் நம்ம. அரசியல் வரும்போது நம்ம வாழ்வியல் ஆகுது. அது நமக்கு நம்ம வாழ்வுக்கு எது தேவை, நமக்கு என்ன தேவை, நம்ம சுற்றி சமுதாயத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து சினிமால இருக்கிற ஒருத்தர் வந்து இங்க இப்ப கூட நாங்க விஜய் வந்து எதிர்க்கல. விஜய் வந்து வரக்கூடாதுன்னு கிடையாது. அரசியலுக்கு வர்றதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அவரோட கலப்பணி என்ன? அவர் எத்தனை மக்களுக்காக போராட்டம் பண்ணிருக்காரு, எங்க வந்து நின்றுக்காரு? ஒரு பூ போட்டாலே பயந்து சைக்கிள் விட்டு ஓடுறாரு தப தபன்னு பின்னாடி. 40 பேர் செத்து போயிருக்காங்க கரூர்ல. அந்த நிகழ்ப்போ ஓடினாரு. ஏன் அங்க நின்று ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு ஆட்டோல டிராவல் பண்றோம், ஒரு எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆட்டோக்கார் நம்மளை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாரா, விட்டு ஓடுவாரா? ஒரு மனிதாபிமானத்தை கூட்டு போய் தப்பே பண்ணியிருந்தாலுமே அவரு கூட நிப்பாரு இல்லைங்களா, மன்னிப்பு கேட்பாரு இல்லைங்களா? மன்னிப்பு வந்து தனித்தனியா ரூம்ல போய் காலை வந்து கேட்கிறாரு. ஏன் பொதுவா மக்கள்கிட்ட கேளுங்க, அவங்க மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? 41 பேர் இருந்தது, அவருக்கு மட்டும் தான் பாதிப்பு இருக்கா? இல்லைங்க, அதை பார்த்து எனக்கு தான் பாதிப்பு. ஐயோ சின்ன குழந்தை இறந்திருக்கே, ஒரு வாயில்லாத அம்மாவோட குழந்தை இருந்திருக்கேன் நினைக்கும் எனக்கு அவ்வளவு பாதிப்பாகுது. பார்த்து எத்தனை மக்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கும், எவ்வளவு டிப்ரெஷன் ஆயிருக்கும். அவங்கள்ட்ட என் மன்னிப்பு கேட்கல அவரு? அந்த குடும்பம் காலம் மட்டும் வெளியே மன்னிப்பு கேட்டா போதுமா? அது சினிமா. ஏன்னா சினிமால வந்து வெளில வரக்கூடாது, கெட்ட விஷயங்கள் வெளில வரக்கூடாது. அவர் பண்ண நல்லது மட்டுமே வெளியில வரணும். கெட்டது வெளில வந்துட்டாக்கா, ஓ இவர் பாரு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுவாங்க. அதுக்காக பயப்படுறாங்க. அதான் இந்த சினிமா மோகம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த திராவிட அரசு வந்து பண்ண பெரிய தப்பு அதாங்க. பாடங்களை கொடுக்காம குழந்தைங்க கிட்ட படங்களை கொடுத்து இந்த மாதிரி அவங்க அறிவிழக்க வச்சு சிந்தனை வந்து அரசியல் நோக்கி இல்லாம வெறும் சினிமா படம் பார்த்துமா, ஃபைட் பண்ணுமா, சண்டை போட்டுமா. இன்னைக்கு சினிமா பார்த்து அதே மாதிரி கொள்ளை அடிக்கிறானுங்க, சினிமா பார்த்து கொலை பண்றானுங்க, ரீல்ஸ் போடுறாங்க பசங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன பிள்ளைங்க அறிவுபூர்வமா யோசிச்சுட்டு நாளைக்கு பின்னாடி வந்து இந்தியாவின் எதிர்காலமே வந்து இளைஞர்கள் சொல்றாங்க. அந்த இளைஞர்கள் வந்து இந்த சினிமா முகத்துல அழியறாங்க. அதை வந்து தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்துட்டு சினிமா கூட்டிட்டு போங்க, பாத்துமா வந்துமா, டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து வாங்கினா பாத்துமா வந்துமான்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சினிமால மூழ்கி அதை பத்தின நான் இவனுக்கு ஃபேன், நான் அவனுக்கு ஃபேன்ன்ற மாதிரி ஒரு அடுத்த லெவலுக்கு அவங்கள கொண்டுட்டு போகாம திறமையா படிக்க வைங்க, நல்ல வேலைக்கு அனுப்புறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. இளைஞர்களும் வந்துட்டு அரசியல் கவனிங்க. அரசியல் வந்து அடிப்படையா இருந்து பார்க்கணும். அரசியலை வந்து சும்மா அந்த சட்டசபை நிகழ்வு மட்டும் பார்க்க கூடாது. இப்போ இன்னைக்கு விஜய் பேசும்போது சொல்றாரு 1969 70ன்றாரு. அதுலயே நிக்கிறாரு அவரு. 2025 என்ன பண்ணாங்க காவேரிக்காக? அதை பேச சொல்லுங்க. அவரை 24 என்ன பண்ணாங்க? அதை பேச சொல்லுங்க. 969 968 அதுலயே ஏன் நிக்கிறீங்க? இப்பதான் அதை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவர். அதாவது நல்லா படிச்சுட்டு அதுல பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள வந்திருக்கணும். இவர் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. ஏதோ ஒரு அது எனக்கு நம்பிக்கையில மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு எப்படியோ ஏதோ வின் பண்ண வச்சுக்கோங்க. அவர் நான் அதை வின்னிங்க சொல்ல மாட்டாது. ஒரு ஏமாற்றி ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவங்க. அந்த ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறாங்க. இப்போ ஒரு டிபேட் பாருங்க, டிபேட்ல தாவேக்கு ஆதரவாளரோ தாவேக்க உறுப்பினரோ யாரோ ஒருத்தர் வந்து பேசுறாங்கனாக்கா 1980 இப்பதான் படிக்கிறாங்க அவங்க. அப்படியே வந்து படிச்சுதான் ஒப்பிச்சுட்டு போறாங்க. அப்படிங்க இன்னுமே கூட மக்களோட வலிகளை உணர்வு பூர்வமா ஒருத்தர் கூட விஜய்ல ஆரம்பிச்சு விஜய் கட்சியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் யாருக்குமே அந்த வந்து மக்கள் மேல இருக்கிற ஒரு ஆதங்கத்திலேயோ மக்களோட வலி புரிஞ்சோலாம் அவங்க வந்து ஆட்சி நடத்தல. அவங்க நடத்தவும் முடியாது. ஏன்னா வலி வந்து புரிஞ்சுக்கிறது சும்மா ஒருத்தங்க கஷ்டப்பட்டு பார்த்தோன்னு வர்றது வலி கிடையாதுங்க. அதை பார்த்துட்டே இருக்கிறவங்க தான் வலி. அதே மாதிரி மக்கள் வலி புரிஞ்சவங்க மட்டும்தான் அதுக்கான முடிவு சொல்ல முடியும்.
அந்த வலிகளை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும். அதனால இந்த சினிமா முகத்துல இருந்தோம், இந்த ரசிகர்கள் மனப்பான்மையில இருந்து கொஞ்சம் வெளில வந்துட்டு, குடும்பத்துல வந்து இப்போ உங்க அம்மா அப்பாவை விட ஒரு ஹீரோ உலகத்திலே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து அந்த குழந்தைய படிக்க வைக்கிற ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைய உயிரோட அக்கம் பக்கத்துல இருந்து எந்த ஒரு சமூக விரோதிகிட்ட இருந்தும் அவங்க வந்து களவாடப்படாம அவங்கள பாதுகாத்து கொண்டு வரதுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதனால உங்களுக்கு உங்க அம்மா அப்பா தவிர ஒரு ஹீரோவை வந்து நீங்க நினைக்காதீங்க. சினிமா ஹீரோ வெறும் சினிமா, அது ரியல் கிடையாது, ரீல் அது. அவங்க அத்தனை பேர் ஃபுல்லா சுத்தி ஒரு ஷூட்டிங் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து அவங்க அடிபடாது, ரத்தம் வராது, உணர்வு கூட பூர்வமா பேசுறது கூட பாத்தீங்கன்னா அந்த டேரக்டர் சொல்லி கொடுத்த டைலாக்ஸ் தான் அது. அதனால உங்க அம்மா அப்பாவை வந்து ரியல் ஹீரோ ஹீரோனா எடுத்துக்கோங்க. நீங்க ஹீரோவா இருக்கிறதுக்கான முயற்சியில இருங்க. எந்த ஹீரோவை ஃபாலோ பண்ணாதீங்க, ரசிங்க, அவ்வளவுதான். எங்களுடைய நேரத்துக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி, வணக்கம்.